ஹாய்மா, அதை பாருங்கள், நான் மாங்காய் குழம்பு சொல்லி தரேன் பாருங்கள். பப்பு கூரை மாதிரி தான், அதான் டிக்கா. இதை பாருங்கள், நான் இது மாதிரி தான் பேனில் வந்து சாப்பாடு வச்சுடுவேன் ஒரு கிண்ணத்தில். அதுக்கு மேலே தட்டில் வந்து இந்த மாதிரி பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது ஒரு கிண்ணத்தில் வந்து ஏன்னா மாங்காய் வந்து அதில் போட்டுட்டோம்னா பருப்பு வேகாது, புளிப்புனால. அதனால் வெங்காயமும் மாங்காவும் கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். இப்போ குக்கர் வச்சுட்டு கரெக்டாக விசில்ஸ் 5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா அது பாயில் ஆகிடும். ஒரேடியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் என்ன பண்ணணுன்ட்டு. மாங்காய் குழம்பு எல்லோரும் வந்து மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு காய் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து தனித்தனியாக டேஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் மாங்காய் குழம்பு தனியாக பண்ணிப்பேன். ஓகேவா? இந்த பாருங்கள், நான் அப்புறமா ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். ஹாய்மா, அதை பாருங்கடா, பருப்பு இவ்வளோ ஸ்மாஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா குக்கரில். இந்த பாருங்கள், வெங்காயம், மாங்காவும் பச்சை மிளகாவும் அந்த போட்டு முதல்ல மாங்காய் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கடைஞ்சிடணும். ஏன்னா மிளகாவுடைய காரம் அதுக்கு போகணும் இல்லையா? அதனால் முதல்ல கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு எடுத்து அதில் போட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இது மாமிடிக்காய் பப்பு கூரான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஸ்டவ் மேலே ஒரே ஒரு வாட்டி வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு நம்ம தாளித்து கொட்டிடணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வடகம் வந்து லைக்கிங் இருக்குதுன்னா அந்த வடகத்தை வச்சு தாளிச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பொரியலெல்லாம் விட இந்த ஊறுகாய் மிளகா அந்த மாதிரி இருக்கிறது, பாவக்காய் ஊறுகாய் மிளகா மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த டிஷ் வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தொட்டுக்கிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாமிடிக்காய் பப்பு கூரா. தேங்க்யூ. இதை பார்த்தீங்களாடா, தாளித்து கொட்டிட்டேன். இதனுடைய கன்சிஸ்டன்ஸ் பாருங்கள், எப்படி திக்காக இருக்கணும் தெரியா? பப்பு கூரான்னு சொல்லி அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, பொரியில் வந்து கீரை குழம்பு போட்டுக்கிறது, அந்த மாதிரி இது கூட அந்த மாதிரி பொரியில் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கற்றுக்குங்க. இதை பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து மாங்காய் தனியாக பண்ணி பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த பாருங்கடா, நம்ம வந்து இது சாமிக்கும் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு, தயிர், பாருங்கள், குழம்பு, ஊறுகாய் மிளகா. ஓகேவா? அந்த ஊறுகாய் மிளகா தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.